பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் மற்றும் ஏகனாபுரம் மக்களை இன்று சந்திக்கிறார் தாவேக தலைவர் விஜய். நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் இருந்து பரந்தூருக்கு புறப்பட்டுச் சென்றார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் களை கட்டும் தேர்தல் பிரச்சாரம். திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி வீடு வீடாக பிரச்சாரம். பெண்களை நலம் விசாரித்து வாக்கு சேகரித்தார் நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்பு மனுக்களை வாபஸ் பெற இன்று கடைசி நாள். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மற்றும் சுயேட்சைகளுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யும் பணிகள் மும்முரம். நாட்டையே உலுக்கிய கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் விசாரணை நீதிமன்றம் அதிரடி. குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்ட சஞ்சய் ராய்க்கு தண்டனை விவரம் இன்று அறிவிப்பு. பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலை மோதும் கூட்டம். மாநகர பேருந்து நிலையத்திற்கு செல்ல ஆபத்தான முறையில் சாலையை கடக்க வேண்டிய நிலை உள்ளதாக வேதனை. தாம்பரம் ரயில் நிலையம் பேருந்து நிலையத்தில் குவிந்த மக்கள் கூட்டம். புறநகர் ரயில்கள் மாநகர பேருந்துகள் மூலம் இருப்பிடங்களுக்கு திரும்பினர். பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் வாகனங்களால் காட்டாங்குளத்தூர் பெருங்களத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல். கனரக வாகனங்கள் திருப்பிவிடப்படுவதால் சாலையோரம் நிறுத்தி வைப்பு. அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் அனுமதிக்குமாறு வேண்டுகோள். ஆவடியில் சகோதரர்கள் 2 பேர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் 5 பேரை துப்பாக்கி முனையில் அதிரடியாக கைது செய்த போலீசார். தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளிகள் 3 பேருக்கு வலைவீச்சு. நெல்லை அருகே மாமனார் மாமியாரை வெட்டி படுகொலை செய்த மருமகன் கைது. கொலைக்கான காரணம் குறித்து பெருமாள்புரம் போலீசார் விசாரணை. கச்சத்தீவை மீட்க வேண்டுமென பிரதமர் மோடியை அடிக்கடி வலியுறுத்தி வருவதாக மதுரை ஆதீனம் தகவல். இலங்கையில் தமிழர்களுக்கு தனிநாடு கிடைக்க வேண்டும் எனவும் திட்டவட்டம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 23ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சபரிமலையில் மண்டல மகர விளக்கு பூஜை நிறைவடைந்ததை அடுத்து ஐயப்பன் கோயில் நடை அடைப்பு. இதுவரை 52 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தேவசம் போர்டு தகவல். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் ராப்பத்து உற்சவத்தின் நிறைவாக நம்மாழ்வாருக்கு மோட்சம் வரும் வைபவம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். அமெரிக்க அதிபராக இன்று பதவியேற்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். மனைவியுடன் வான வேடிக்கையை கண்டு மகிழ்ந்தார். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்கும் விழாவில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், ரிலையன்ஸ் நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானி, அவரது மனைவி நீட்டா அம்பானி உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். காசாவில் 15 மாதங்களாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடந்து வந்த போர் முடிவுக்கு வந்தது.
போர் முடியும் தருவாயில் இஸ்ரேல் படையினர் தாக்குதலை தீவிரப்படுத்தியதால் 25க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட சோகம். கொல்கத்தாவில் நாளை மறுநாள் தொடங்குகிறது இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் முதல் T20 போட்டி. ஈடன் கார்டன் மைதானத்தில் இந்திய வீரர்கள் தீவிர வலை பயிற்சி. நட்சத்திர ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா ஹிமானி என்பவரை கரம் பிடித்தார். வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக திருமண புகைப்படங்களை வெளியிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாகராஜில் மகா கும்பமேளா கோலாகலம். திரிவேணி சங்கமத்தில் 8.26 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடல்.